Welcome, brothers and sisters. This is your Elliott Wave Master Course Intermediate Stage Part 4. இந்த பார்ட்ல நம்ம என்ன படிக்க போறோம்னா ஏபிசி ஃபிளாட் ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி. நம்ம ஏற்கனவே ஏபிசி ஃபிளாட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பிகினர் ஸ்டேஜ்ல. ஏபிசிக்கு ஏபிசி ஃபிளாட் ஸ்ட்ரக்சருக்கு என்ன வித்தியாசம் வந்துட்டு நீங்க பார்த்துருக்கீங்க ஆல்ரெடி. இதுல வந்து கொஞ்சம் நான் ஹிண்ட்ஸ் என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து எதுக்கு கொடுக்குறேன்னா உங்களுக்கே முன்னாடியே நீங்க வந்து அனாலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ நீங்க திரும்பி சொல்றேன், நீங்க பார்ட் 2 படிச்சது போதும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கலாம் வீடியோஸ் உங்களுக்கு. ஆனா ஜஸ்ட் ஒரு மார்க்கெட்ல நீங்க எப்படி அனாலிசிஸ் பண்றீங்க அந்த டைம்ல இது வந்து இந்த வந்து முன்னாடி வந்துச்சு, சப்போஸ் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துச்சு, அப்புறம் நீங்க வந்து இது என்னது புரியல அப்படி இருக்கக்கூடாது. அதனால முன்னாடியே ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து ரெகுலர் ஃபிளாட் ஏபிசி. இப்போ ரெகுலர் ஃபிளாட் ஏபிசி எப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். பி வேவ் வந்து இது வந்து ஏ வேவ்னா இது வந்து பி வேவ் வந்து எப்பவுமே வந்து ஏ வேவோட ஹை பிரேக் பண்ணாம இருக்கும். ஓகே, பி வேவோட ஹை வந்து பிரேக் பண்ணாம இருக்கும். ஆனா இது வந்து 90% வந்து ரீட்ரேஸ் ஆகலாம். ஏ வேவ் வந்து பி வேவ் வந்து ஏ வேவுக்கு 90% ஆனா வேவ் ட்ரேஸ் ஆகலாம். ஆனா இது வந்து ஹை பிரேக் ஆகாது. ஓகேங்களா, இது வந்து முக்கியமான பாயிண்ட் நம்ம ரெகுலர் ஃபிளாட்காக. அதுதான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸா தெரிஞ்சிடும். ரெகுலர் ஃபிளாட்ல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பி வேவ் திரும்பி வந்து 78% மேலதான் இருக்கும். 78% ஏ வேவ் ஆச்சுங்க, பி வேவ் போகுது. பி வேவ் வந்து கண்டிப்பா 78% தாண்டி தான் போகும். ஓகே, இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இது. ஓகே, இது வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ 90% சொன்னாவே நீங்க புரிஞ்சுக்கணும் இது வந்து 78% மேல கண்டிப்பா போகும். ஓகே, அது வந்து பி வேவ். ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட். எதுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னாடி சி வேவ் வந்து நிறைய பேர் என்ன பிரச்சனை தப்பா மார்க் பண்றீங்க. ஏற்கனவே பிகினர் ஸ்டேஜ் சொல்லியிருக்கேன், ஆனா திரும்பி சொல்றேன். நிறைய வேவ் வந்து நிறைய டெக்ஸ்ட் புக்ல நம்ம டெக்ஸ்ட் புக் இல்லாம நம்ம யூடியூப் குருஸ், ட்விட்டர் இல்ல இன்ஸ்டாகிராம் குருஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிளாட் கரெக்ஷன்னா இப்படிதான் இருக்கும். ஓகே, இது வந்து பழைய வேவ், இது வந்து இது வந்து பழைய வேவ். ஓகே, இது வந்து ஏ பி சி ஃபிளாட். இல்லைன்னா இது வந்து புல்லிஷ்னு பாத்தீங்கன்னா ஏ பி சி. இது வந்து ஏ பி சி. ஓகே, ஃபிளாட் கரெக்ஷன் மார்க்கெட் ஃபிளாட்னு அர்த்தம். இல்லைன்னா சிவே இங்கதான் வரும், இதையும் தாண்டி போகாது. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லிருக்கேன், சி வேவ் எவ்வளவு தூரம் போகும். ஏபிசி ரெகுலர் ஃபிளாட் உங்க ஏபிசி. ஓகே, ரெகுலர் ஃபிளாட் இதுல வந்து சி வேவ் எவ்வளவு தூரம் போவோம்ட்டு முன்னாடியே நீங்க வந்து கணக்கு போடாதீங்க. இது வந்து தாண்டி போகலாம், இது வந்து தாண்டி இப்படி போகலாம். மார்க்கெட்ல ஏ வேவ் கூட தாண்டியும் போகலாம். ஸ்டார்டிங் வந்து இது வந்து பிரேக் ஆகி போகலாம், அது வந்து தப்பு இல்லை. ஆனா மார்க்கெட்ல நம்ம குருஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இப்படிதான் இருக்கும் மார்க்கெட்டு. சரிங்களா, குருனா நான் வந்து சும்மா கிண்டலுக்காக சொல்றேன், இது வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. நிறைய பேர் நல்லதான் சொல்றாங்க, நான் சும்மா ஒரு கிண்டலுக்காக சொல்றேன். ஓகே, ஸோ இது வந்து ஏபிசி இப்படிதான் சொல்லுவாங்க நிறைய பேர். தப்பு என்னன்னா இங்கதான் வரும் சி, இங்க அப்புறம் திரும்பிடும் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஆனா அப்பப்ப சி வந்து இது வந்து தாண்டி போயிடும். எது எந்த பார்ட்ல இது வந்து ரெகுலர் ஃபிளாட்ல. ஓகே, ரெகுலர் ஃபிளாட்ல என்ன முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பி வேவ் வந்து 90% ரீட்ரேஸ் ஆகும். ஆனா ஏவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பிரேக் பண்ணாது. ஓகே, இது வந்து சிம்பிள். அதுக்கப்புறம் நமக்கு முன்னாடியே தெரியும் இது வந்து நம்ம எப்படி சி வேவ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ சி வேவ்ல எப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே 78% வந்தா போதும். இது வந்து அப்புறம் எப்பவுமே ரீட்ரேஸ் ஆகலாம். ஆனா சி வேவ் வந்து எப்படி இது வந்து மோஸ்டாவே இது வந்து உங்க இந்த ரேஞ்சுக்கு தான் வரும் கண்டிப்பா. ஓகே, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இது வந்து 78% வந்தாவனே நீங்க வந்து உஷாரா இருக்கணும், எப்பவுமே திரும்பலான்ட்டு. ஓகே, ஆனா இதுல வந்து நீங்க கணக்குவே போடாதீங்க எவ்வளவு தூரம் போலான்ட்டு. இங்கதான் திரும்பி 1x கிட்ட வந்துட்டு இல்லைன்னா 1.2x கிட்ட வந்துட்டு திரும்பிடும் மார்க்கெட். எப்பவுமே கணக்கு போடாதீங்கன்னு சொல்றேன்.
ஓகே, எவ்வளோ தூரம் வேணா போகலாம் இதுல. ஓகே, ஏபிசியில். ஆனா என்னன்னா இது வந்து பி வந்து கொஞ்சம் டீப்பா ரீட்ரேஸ் ஆயிருக்கு. ஓகே, அதனால நம்ம ஃபிளாட்டா சொல்றோம். சரி, ஓகே, இது வந்து எதுக்கு படிக்கிறோம்? இதுல முக்கியமான பாயிண்ட் என்னது? இப்ப எப்பவுமே இந்த வந்து ஃபிளாட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஃபிளாட் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறமே ஒரு ரொம்ப ஃபாஸ்டான ஸ்ட்ரக்சர் வரும் மார்க்கெட்ல. ரொம்ப ஸ்பீடான ஒரு மூவ் வந்துடும். ஓகே, இப்படி இது வந்து ஃபிளாட்னா ஒரு ஸ்பீடான ஃபாஸ்ட் மூவ் வந்துடும் இங்க எப்படி. ஓகே, இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் இது வந்து ஹெச்பிஎஸ் சொல்லுவாங்க. ஹெச்பிஎஸ் ஆனது ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் பிளஸ் இது வந்து லோ ரிஸ்க் செட்டப். ஓகே, ஹெச்பிஎஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹெச்பிஎஸ்எல்ஆர், இது வந்து ஹை ப்ராபபிலிட்டி லோ ரிஸ்க் செட்டப். சரிங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ முடியுது அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ சி வேவ் முடியுது அதுக்கப்புறம் உடனே நீங்க உஷாராயிருக்கும். இது வந்து ரொம்ப ஃபாஸ்டான வேவ் வரப்போகுது. அது வந்து நம்ம பிடிக்கணும்னா இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு ஃபிளாட் ரெகுலர் ஃபிளாட் ஏபிசிக்கு அப்புறம் ரொம்ப ஃபாஸ்டான வேவ் வரப்போகுதுன்ட்டு. ஓகே, இதுதான் இதோட ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒன் ரெகுலர் ஏபிசி. அடுத்து இது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம இர்ரெகுலர் ஃபிளாட் ஏபிசி படிக்க போறோம். நீங்க ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு இர்ரெகுலர் ஃபிளாட் என்னதுன்ட்டு. இர்ரெகுலர் ஃபிளாட்ல உங்களுக்கு தெரியும் இது வந்து வேவ் ஏ, வேவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து வேவ் பி பிரேக் பண்ணுவோன்ட்டு. ஓகே, வேவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து வேவ் பி கண்டிப்பா பிரேக் பண்ணும். ஓகே, நீங்க பார்த்துருக்கீங்க, வேவ் பி கண்டிப்பா பிரேக் பண்ணுவாங்க. ஸோ இதுல நம்ம என்ன மைண்ட்ல வைக்கணும்? ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஏபி இந்த இர்ரெகுலர் ஃபிளாட்குள்ளேயே நீங்க வந்து வேவ் அனலிஸ்ட். சரிங்களா? நீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் பண்றீங்க. இந்த டைம்ல நீங்களே இந்த வேவ் ஏபிசிக்கு வர முன்னாடியே நீங்க வந்து உஷாரா இருக்கணும். ஓகே, நம்ம ஏபிசிக்குள்ள போறோம். அந்த டைம்ல நீங்க உஷாரா இருக்கணும். இது வந்து ஆகல, ரெடியா இருப்பீங்க. ஓகே, இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க மாதிரி என்ன பண்ணோம் மார்க்கெட்ல அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க வந்து முன்னாடியே யோசிச்சு ஓகே இதெல்லாம் ஆகலாம் மார்க்கெட்ல, நான் வந்து ரெடியா இருக்கேன். ஆயிடுச்சுன்னா நான் ரெடியா இருக்கேன் மைண்ட்ல. ஓகே, அதுதான் மெயின் பாயிண்ட். இதுல கரெக்ஷன்ஸ் படிக்கும்போது அப்படிதான். ஓகே, ஸோ வேபி நம்ம இர்ரெகுலர் ஃபிளாட்குள்ள வேபி இருக்கும்ல, அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நிறைய பேர் வந்து இது வந்து 1 2 3 4th வேவ், இது வந்து 5 5th வேவ் சொல்லுவாங்க. ஓகே, ஆனா இது வந்து இர்ரெகுலர் ஃபிளாட், இது வந்து ரொம்ப கஷ்டம் பிடிக்கிறது. நிறைய ப்ரொஃபஷனல்ஸும் இது வந்து ஏ வேவ் விட்டுருவாங்க, பி வேவ் விட்டுருவாங்க, சி வேவ் மட்டும் தான் படிப்பாங்க. ஓகே, ஸோ அப்படியும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம், பரவாயில்ல. இப்போ பி வேவ் வந்து இந்த இர்ரெகுலர் ஃபிளாட்க்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஒரு ஜெம் சொல்றேன். இது வந்து மோஸ்டா வந்து உங்க வேவ் 4 இல்லைன்னா உங்க வேவ் பிக்குள்ள தான் வரும். ஓகே, ஒரு பெரிய வேவ் ஏபிசி போயிட்டு இருக்கு, அதுக்குள்ள பி இருக்கு, அதுக்குள்ள வரலாம். ஓகே, இல்லைன்னா 1 2 3 4 5 இது அதுக்குள்ள 4th வேவ்க்குள்ள வரலாம். எதுக்கு இந்த ரெண்டு வேவ்ல வருதுன்ட்டு நான் முன்னாடியே பிகினர்ஸ் பார்ட்ல சொல்லியிருக்கேன். 1 2 3 4 5 இம்பல்ஸ்ல 4th வேவ் இருக்குது, ரொம்ப டேஞ்சரான வேவ். அப்படியே ஏபிசி ஒரு கரெக்ஷனுக்குள்ள வேவ் பி இருக்குது உள்ள. வேவ் பி வந்து ரொம்ப டேஞ்சரஸான வேவ். இந்த ரெண்டு வேவ் மோஸ்ட் டேஞ்சரஸான வேவ். நிறைய பேர் வந்து ட்ரேடிங் பண்ணி இந்த வேவ்ஸ்குள்ள பண்ணிட்டு நிறைய லாஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, நீங்க வந்து உஷாரா இருக்கணும். ஒரு பெரிய வேவ்க்குள்ள வேவ் பி இருந்தா அந்த வேவ் பிக்குள்ள இது வரலாம். ஓகே, வேவ் 4 இருந்தா அந்த வேவ் 4க்குள்ள இது வரலாம். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்ப நம்ம சி வேவ் மெஷர்மெண்ட் பண்றோம். ஓகே, சி வேவ் மெஷர்மெண்ட் பண்றோம் போது நம்மளுக்கு இந்த இர்ரெகுலர் ஃபிளாட் இருக்கும்போது நம்ம கண்டிப்பா 100% தெரியும் இது வந்து 78% வந்து கண்டிப்பா டச் ஆகும்ட்டு. ஓகே, அது வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்க. இர்ரெகுலர் ஃபிளாட்ல இருந்தா சி வேவ் வந்து கண்டிப்பா உங்க 78.6% டச் ஆகும். அதுக்கப்புறம் என்னன்னா ஏவோட ஸ்டார்ட் வந்து தாண்டி போகாது. உங்க ஏவோட ஸ்டார்ட் வந்து இது வந்து தாண்டி போகாது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, வேவ் 4 இல்லைன்னா வேவ் பி. அதுக்கப்புறம் உங்க கால்குலேஷன்ல வேவ் சி எவ்வளவு தூரம் வரலாம், இது வந்து கண்டிப்பா மினிமம் 78% எக்ஸ்டென்ஷன் கிட்ட வரும். ஓகே, இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த பாயிண்ட்,
எல்லா ஃபிளாட் மாதிரி இந்த ஃபிளாட்டும், இந்த ஃபிளாட் வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் வருது வேவ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இல்லைன்னா ரொம்ப பெரிய இருக்கும். ஃபாஸ்ட் இல்லைன்னா பெரிய இருக்கும். முன்னாடி என்ன சொன்னேன், ரெகுலர் ஃபிளாட்ல ரொம்ப ஃபாஸ்டா வரும். அதுல ரொம்ப பெரிய இருக்கலாம், ரொம்ப சின்ன இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா ரொம்ப ஃபாஸ்ட் இருக்கும். இதுல நான் என்ன சொல்றேன், இது வந்து ரொம்ப பெரிய இருக்கும். ஃபாஸ்ட் வரலன்னா ரொம்ப பெரிய இருக்கும் இதுக்கப்புறம். ஓகே, ஸோ நீங்க பார்த்துருக்கோங்க, இந்த எக்ஸாம்பிள் இங்க இருக்கு, இவ்வளோ பெரிய ஊந்திருக்கு மார்க்கெட். ஓகே, இது வந்து இர்ரெகுலருக்கு அப்புறம் எதுக்கு இது வருதுன்னா கன்ஃபியூஸ் பண்றது தான். நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்றது. இது வந்து பெரிய டைம் ஃப்ரேம்ல இருந்தா இர்ரெகுலர் ஃபிளாட் அவ்வளோ நல்லது. உங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஒரு பெரிய வேவ் வரப்போகுது இதுக்கப்புறம். ஓகே, அதனால இது வந்து அகெயின் இதுவும் வந்து HPSLR, ஹை ப்ராபபிலிட்டி செட்டப், லோ ரிஸ்க். ஓகே, இது வந்து HPSLR சொல்லலாம், HPLRS சொல்றேன். HPLRS, ஹை ப்ராபபிலிட்டி லோ ரிஸ்க் செட்டப். ஓகே, இதுவும் சொல்லலாம். இது வந்து நான் சொன்ன டேர்ம், இதெல்லாம் என் டெக்ஸ்ட் புக்கில் இல்லை. நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் சொல்லுங்க, ஹை ப்ராபபிலிட்டி சொல்லுங்க, இல்லைன்னா லோ ரிஸ்க் சொல்லுங்க, உங்க இஷ்டம். ஹை ப்ராபபிலிட்டி லோ ரிஸ்க். ஓகே, இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இர்ரெகுலர் ஃபிளாட். அடுத்தது நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறோம் என்னன்னா எக்ஸ்பேண்டட் ரெகுலர் ஃபிளாட். எது இப்போ எக்ஸ்பேண்டட் ரெகுலர் ஃபிளாட்ல நமக்கு ஏற்கனவே தெரியும் என்னன்னா ஏபிசியில் ஏவோட 2 சைடும் பிரேக் ஆகிடும்ன்ட்டு. ஏல நீங்கள் 2 சைடும் பிரேக் ஆகிடும்ன்ட்டு நம்மளுக்கு தெரியும். இது வந்து ரூல். நீங்கள் இன்னும் எக்ஸ்பேண்டட் ஒரு ரூல் தெரியல, உங்களுக்கு புரியலன்னு நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் ஒரு பிகினர் ஸ்டேஜில் பாருங்கள், ஒரு 5-10 மினிட் வீடியோ தான் அது. வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் எக்ஸ்பேண்டட் ஃபிளாட் வந்து என்னதுன்ட்டு. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பேண்டட் ஃபிளாட்ல நம்ம தெரியும் இது வேவ் ஏல ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும் வேவ் பிக்கு. வேவ் பி ஃபாஸ்ட்டாக வரும். வேவ் பி ஃபாஸ்ட்டாக வந்தால் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, ஸோ அந்த டைமில் திரும்பி சொல்கிறேன், நீங்கள் வந்து முன்னாடி யோசிக்கணும். ஓகே, நான் வந்து கரெக்ஷனில் போகிறேன், மார்க்கெட் போகுது. அந்த டைமில் கரெக்ஷனில் ஏபிசி வந்தால் ஏபிசி ஃப்ளாட் வரலாம், ஏபிசி இர்ரெகுலர் வரலாம், ஏபிசி எக்ஸ்பேண்டடும் வரலாம். நான் அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். எக்ஸ்பேண்டட் எப்படின்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் வே வந்து கண்டிப்பாக பிரேக் பண்ணும். ஓகே, பிரேக் பண்ணிட்டு திரும்பி போய் இது வந்து இதோட லோ பிரேக் ஆகும். ஓகே, இது வந்து லோ பிரேக் ஆகும். ஸோ நீங்கள் இது மெயின் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இது வந்து கண்டிப்பா வந்து 1x டார்கெட் டச் பண்ணுவோம். ஓகே, கண்டிப்பா வந்து 1x டார்கெட் டச் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி இது வந்து இங்க நிக்க தேவையில்லை, இது தாண்டியும் போகலாம். ஓகே, மினிமம் நான் சொல்றேன், மினிமம் வந்து 1x டார்கெட் டச் பண்ணுவோம். ஓகே, இப்போ நீங்க கேட்கல என்ன வித்தியாசம் இப்போ இரெகுலர்ல இந்த இதுல ரெகுலர்லி. ஓகே, இப்போ வந்து இந்த 1x டச் பண்ணாம இங்கேயே ஸ்டாப் ஆச்சுன்னா இது வந்து எனக்கு எப்படி தெரியும் இது கண்டிப்பா இங்க வரும். நீங்க வந்து இவ்வளோ உள்ள இருக்குது வேவ்ஸ் வந்து படிக்கணும். ஓகே, உள்ள இருக்குது வேவ்ஸ் வந்து படிச்சா உங்களுக்கு தெரியும். ஆனா அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்ல நீங்க போனீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஒரு இங்க கண்டிப்பா இங்கன்னா நிக்கலான்ட்டு. ஏன்னா இங்கதான் ஒரு டைம் ஜோன் இருக்கும் மார்க்கெட்ல, நமக்கு இம்பார்ட்டன்டான டைம் ஜோன். அந்த அந்த டைம் ஜோன்ல தான் எனக்கு திரும்புது மார்க்கெட். ஓகே, டைம்னால தான் திரும்புது. அந்த டைம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒன் செட்டப் ஃபார் லைஃப்ல இருக்கு. ஓகே, திரும்பி சொல்றேன், நீங்க பார்ட் 2 முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நீங்க வந்து அவ்வளோ அட்வான்ஸ் போறது தேவையில்லை. யாருக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்பதான் போங்க. ஓகே, அட்வான்ஸ்க்காக. ஓகே, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எப்படி மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகே, நல்லது, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் உங்களுக்கு எட்ஜா மார்க்கெட்டை யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. திரும்பி சொல்றேன், எக்ஸ்பேண்டடுக்கு அப்புறம் ரொம்ப ஃபாஸ்டான மூவ் வரும். ஓகே, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டான மூவ் வந்துடும் மார்க்கெட்ல. இல்லைன்னா இது ஒரு பம்ப் மாதிரி வரும், இல்லைன்னா எக்ஸாக்டா ஒரு ஹைக்கு முன்னாடி இப்படி ஒரு ஃபிளாட் கரெக்ஷன் ஒரு ஹைக்கு முன்னாடி வரும், இல்லைன்னா ஒரு ஸ்டார்டிங்லயே வரும், ஒரு ஃபாஸ்டான மூவ் வரும் அப்புறம். ஓகே, ரொம்ப ஃபாஸ்டான மூவ் வரும். ஸோ எல்லாமே ஃபிளாட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்மளுக்கு ஹை ப்ராபபிலிட்டி ஸ்ட்ரக்சர்ஸ், ஹை ப்ராபபிலிட்டி லோ ரிஸ்க் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே HPSல ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் வந்து நம்ம பார்க்குறது லோ ரிஸ்க். ஸோ எப்பவுமே ஒரு வேவ் சி ஓவர் சொல்லிங்க, வேவ் சி ஆயிடுச்சு இன்னைக்கு தோணுது, சேனல் லைன் ட்ராப் பண்ணீங்க, ஓவர் வேவ் சி, அதுக்கப்புறம் நீங்கள் ரெடியாக இருக்கணும். எக்ஸ்பேண்டட் ஃபிளாட் ஆச்சுன்னா நீங்கள் ரெடியாக இருக்கணும். இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட்டாக ஒரு மூவ் வர போகுதுன்ட்டு. இதுதான் ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் கிடையாது. நீங்கள் யூடியூப் குரூஸ், ட்விட்டர் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் வாங்கி
நீங்கள் ட்ரேடிங் குரூப்ஸில் போய் அங்கே வந்து இது மேலே போனால் பை பண்ணுங்க, இது கீழே போனால் செல் பண்ணுங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் என்ன படிக்கிறீங்க தெரியல. ஓகே, ஸோ நான் சொல்கிறது மாதிரி நீங்களே படிச்சுக்கோங்க. பார்ட் 2 நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி தெரியுது டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ், சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகே, இதுக்கு மேலே எல்லா வீடியோஸ் வந்து சின்னதாக இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்காது. ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஐடியா கொடுக்குறதுக்கு இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம டபுள் ஜிக்ஸாக் பற்றி படிக்கலாம்.